तनया विभूतिः सर्वं यदेव निगमेन वदन्म्यानाम् आद्यस्य नः कुलपतेर्विपुलाभिरामम् श्रीमत्तरङ्गयुगलं प्रणमामि मूर्ध्ना. ஆழ்வார் நேற்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இன்றைய தினம் சம்சாரிகளை பார்த்து இந்த மாதிரி எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை அனுசந்தித்து இருக்காம இதர விஷயங்களே ஜனங்கள் இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுறார், விஸ்மயப்படுறார், ஆச்சரியப்படுகிறார் அப்படின்றார். என்ன பண்றார் அப்படின்னா, இந்த எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் காட்டி சொல்லி இது ஒன்னுக்கன்னு ஒண்ணு அதிகமானது சொல்லிட்டு போறார். அவரும் சந்தோஷமா இருக்கிறார். எதுக்காகன்னா, நான் அந்த சம்சார கோட்டையில சேரலையே அப்படின்னு. அதுக்கு இந்த திராவிட ரத்னாவளி அப்படின்னு வேதாந்த தேசிக சங்கிரகம் சொல்லியிருக்கார். திரவிடோபனிஷத் ரத்னாவளி அது சுருக்கி இருக்குது. அதுல ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்றேன். காரணம் என்ன, ரொம்ப விலட்சணமா இருக்கிற புஸ்தகம். சாகேதே முக்திதானாத்து அந்த சராச்சரங்களை வேகுந்தத்தேத்தி, அப்பேற்பட்ட எம்பெருமானை நீங்கள் வணங்காத இருக்கிறீங்களே, வேறு யார் கற்பார் இராமகனான எல்லால் மத்தும் கற்பரோ அப்படின்னு ஜனங்கள் உபதேசம் பண்றார். சரி, ஸ்திரச்சர ஜனுஷாம் சரதஷோ ரக்ஷகத்வாத், எல்லாரையும் காப்பாத்தினாரா ராமர். நேர போய் லங்கைக்கு போய் அவன் எல்லா விதமான அவகாசமும் கொடுத்து ஒன்னொன்னா மூலகரத்தை அழிச்சு எல்லாம் அழிச்சு அவன் அப்படியே வராதுனால கொன்னான். ஆகையினால சென்று செய்யும் இவங்க வர்றது ரொக்கான் பண்ணல, மாயத்தால் பண்ணல, போய் உபதேசம் பண்ணி கேட்காதனால அது ராமாவதாரம். ஸ்திரச்சர ஜனுஷாம், ஸ்திரச்சரங்களுக்கு எல்லாருக்கும் சர்வசோ ரட்சகத்வாது சைத்யே சாயுஜரானாது, அதோட வரிசை இல்லை, பாப்பிக்கும் மோட்சத்தை கொடுத்தார். கண்டபிரான் சேதி ராஜா சிசுபாலன், சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தார். யாரு? கண்டபிரான். சைத்யே சாயுஜரானாது ஜெகதய கிருத்தேகே உதிர்த்தேர் பூமி தேவியாகா, கரணக்கலைவரங்களை சிருஷ்டித்தானே அதுக்கென்னும் போயிருந்தது. அவனே சேதிராஜனுக்கு மோட்சம் கொடுத்தது பிரயோஜனம் இல்லை, அடிவங்களுக்கு கணக்கலைவரங்களை கொடுத்து சிருஷ்டித்து ஒன்றும் தேவும் உலகமேறும் யாருமில்லாவென்று நான் மிகன் தந்து தேவரதவோ உயிர்படைத்தான் ஒன்னா ஒன்னா சிருஷ்டிச்சென்றவன் தான். அந்த சிருஷ்டிகர்த்த ஜெகருடைய இயக்கத்தை ஜெகத்தை உதிர்ச்சி பண்ணானே அரக்கன்னும் உயர்ந்தது, அதை நீங்கள் பண்றது இல்லையே அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார். அதான பிறகு யாச்சனார்த்தம் வாமனத்வாத்து அதற்கு முன்ன புத்தர் தேர் பூமி தேவியாக பெரிய வராரூபமாய் வந்து அந்த பூமியை பிறந்தெடுத்தானே அதற்கென்னும் உயர்ந்தது. அதற்கு யாச்சார்த்தம் வாமனத்வாது, வாமனத்தை போய் யாச்சனம் பண்ணானே, வாமனாய் பிறந்து ஈட்டங்கொள் தேவர்கள் இறக்க தானே வந்து பூமி அளந்து இந்திரக்கு ராஜ்யத்தை பறி கொடுத்தான். சிவபஜனமுனேஹே மோட்சதானாரதந்தைஹி, அதுக்கென்னும் அதிகமானதுன்னா சிவபக்தனா மார்க்கண்டேயனுக்கு இவன் மோட்சம் ஒன்று இருக்கிறான். இவன் கொண்டு வர பெருமாண்டே அவரு மோட்சம் கொடுத்தான். அதுக்கென்னும் அதிகமானது என்னடான்னா கிரண்ய தரிசனம் பண்ணினான். அதனை சொல்றார், யாஞ்சனார்த்தம் வாமனத்வாத் சிவபஜனமுனேஹே மோட்சதானாத்யதந்தைஹி ஸ்நேகம் சர்வாஷ்டயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிஹி சேத் அதா ஜாயிதேனா அப்படின்னா, கிரண்ய தரிசனம் பண்ணிருந்து நரவப்பு கேசரி வப்பு ரெண்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கென்னும் அதிகமான விஷயம். அப்புறம் அதுக்கென்ன அதிகமான பார்த்தம் ரதினம் வித்தி ஆத்மானந்த சாரதியம் சர்வலோக சாட்சிகஞ்சகாரான்னு பார்த்தருக்கு தேரோட்டியாக இருந்து ஊரைவர்காய் என்று தேசமறியா
சர்வலோக சாட்சிகம் சகாரா, எல்லாரும் தெரியும்படி ஓர் சாரதியாய் சென்று பாரத சமர யுத்தம் பண்ணானே. அப்ப இதெல்லாம் ஒன்று பெரிய சுவாமி இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அதெல்லாம் அவளுக்கு அந்த காலத்தை பிரகிருத்தியோடு கேட்டு ஆளுக்கு சொன்னது. 10ஆம் பாசுரத்துக்குள்ளே சேதனானாம் ஜென்ம ஜராத நிவாரண பூர்வகம் தன் திருநகைகளில் போர்த்த பிறப்பொடு மூப்பொடு ஜெருப்பு பேர்த்து தன் தாளின் கை சேர்த்து என்பதுமான் நமக்கு என்ன உபகாரம் பண்றான் அப்படின்னா, ஆச்சாரியனை காட்டி பற்கட்சியே பிறப்பொடு மூப்பொடு இறப்பிவை பேர்த்து பெருந்துன்பம் நீக்கி தன் தாளிற்கு சேர்த்துக் கொள்றான். இதுக்குன்னு அதிகமானது உண்டா? ஆகையினாலே தன்னுடைய சுவாபாவிகமான சர்வபூத சுகிருத்தத்தை சொன்னான். அப்படின்ற பிரகாஷியா நிற்கிறான். அதனாலே எம்பெருமானை அப்பேற்பட்ட எம்பெருமான பத்துங்கோள். இங்கே கிரீச்சன் விஜய பரம்பரைக்கு அடியான விபவ குணங்களை அனுபவித்து திருவாணி நூத்தந்தாதி சொல்ற மனமால் மாதிரி படுக்கை கீழே தனம் கிடக்கா கால் வீங்கி ஷாவாரை போலே. நிதி அடியிலே இருக்கு, ஊரெல்லாம் சிறு பணம் சம்பாதிக்கிறேன்னு போகிறான், கை கால் நோறு இவன் படுத்து போறான். அந்த மாதிரி இம்மகாநிதி உண்டாகியிருக்கா, இவர்கள் இத்தை இழந்து அனர்த்தப்படுவதே என்று சம்சாரிகளுக்கு உபதேசிக்கிறார். சரி, பெருமானுடைய குணத்திலே ஏகதேசம் இதர அவதாரங்கள் அப்படின்றார். பெருமாள் என்ன ராமன், ராமருக்கு குணநாம் ஆக்கரோ மகான், குணசாகரத்து குணக்கடலிலே இருப்பவர்கள். அதுல மிச்ச அவதாரங்கள் ஒரு ஏகதேசம், ஒரு பார்ட் அப்படின்ற, இன்க்ளூடிங் கிருஷ்ணாவதாரம் முடியும். கிருஷ்ணாவதாரத்துல அனுபவம் இருக்குதுன்னா குணநாம் ஆக்கரம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு. பெருமாளுடைய குணத்திலே ஏகதேசம் இதர அவதாரங்கள். இதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ராமே பிரதான பவன்கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசக்தி அப்படிலாம் ராமான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆகினாலே ராமாவதாரத்துக்கு ஏத்தம் சொல்லி கற்பார் இராம பிராணிகள்லாம் மத்தும் கற்பரோ அப்படின்றார். இரண்டாவதே அந்த ராமனே நாராயணன், அந்த ராமநாராயணன் நாட்டில் பிறந்தவர். அவர் விட்டு வேறு யாராவது இது பண்ணுவாரோ, அண்ட கொள்வாரோ, அண்ட கொள்வார் ஆசிரியிக்கிறார்களா? 2 பாசல் ராமர் அவரும் கேட்பார்கள். கேசவன் கீர்த்தி எல்லாம் மட்டும் கேட்பரோ, கேசவனுடைய கீர்த்தி கேட்கணும். எப்படி இதீரன் கீர்த்தி நிகசியா கேசவஸ் மகாத்மனகா இங்க வருது சஹஸ்ரநாமத்து கடைசியில. கேசவனுடைய கீர்த்தி நித்தியம் சொல்றோம் இல்லையோ சஹஸ்ரநாமத்துல, அந்த மாதிரி கேசவனுடைய கீர்த்தியும் ராமனுடைய குணத்தையும் அனுபவிக்கணும். அதுக்குன்னு அதிகமானதுன்றது ராமாயணத்தை யார் பிடிக்காம சஹஸ்ரநாமம் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அதுக்கும் அதிகமானது கேசவனுடைய கீர்த்தி என்பது. அதான பிறகு அதற்கன்னு அதிகமானது ஏது? கேசவன் கீர்த்தி இருக்கட்டும். சிரஷ்டா தேஹி ஜெகதுதய கிருத்து தன்ம அனுபவ. தன்மை என்ன? சாராம்சம் வருபவர்கள். சிரஷ்டா தேஹி ஜெகதுதய கிருத்து என்னுடைய சிருஷ்டி அவனுடைய சுவாதீனத்தில் சேதன ஸ்வரூபத்திற்கு வேணும். அவன் அண்டகண்டிருக்க முடியான பிரகிருதி ஜீவாத்ம கணங்கள் வச்சிருந்தோ ஒரு தேகத்தோடு ஜெகத்தெல்லாம் உதயம் பண்ணி ஸ்திதி கத்தாரானே, அதோட பெரிய இல்லையோ. அது இருக்கிற சுவாமி வாமனாக வந்தவதற்கான அதான பிறகு இது வாமனன் செய்த கூத்து கேட்டு மிடர்ந்தது அப்படின்னு. எப்படி பண்ணான்? அவனை கொல்லலை, வாமனனை அழகை காட்டி வெறும் மோவலி மூவடி அவனை விரும்பி வாங்கின்றான். வஞ்சித்து
அது இருக்கிறது சுவாமி. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரெண்டு ரூபம், நரரூபம் சிங்கரூபம் நிலத்தில் இருந்து விலங்கினை புரிந்தது. செல்லமடைந்தவர் செல்வன் தெரிஞ்சு சேர்ந்து கண்பரோ அப்படின்றது. அதுக்கு 7ஆம் பாசத்துல 8ஆவதுல மார்க்கண்டேய மோட்சம் கூட இன்னும் அதிகமாக இருந்தது. கண்டும் தெரிந்தும் கத்தார் கண்ணக்காலன் யோகரும். அப்புறம் அதுக்குன்னு அதிகமானது பாரத சமரத்திற்குள்ளே ரூபா ரகநாத்தாயா என்பவன் எதுக்காக வந்தான்? சம்பவாம் ஈகே ஈகே தர்மசம்ஸ்தானார்த்தாய துஷ்ட சிக்ஷனார்த்தம் சிஷ்ட ரட்சணார்த்தம் அவதார ரகசியத்தை சொல்லி அவனுக்கு மாயத்தை போது 18 அக்ஷரம் இசைந்தித்து முடித்து பூமிபாகம் அடக்கினார். அது மாயவர்கள் மாஜவக்காலம் ஞாபகம் அவர் அர்த்தம் சொல்றார். அதாவது 10ஆம் பாகத்துக்குள்ளே இதை உயிர் பாசனம் என்று இருக்கலாம். என்னன்னா வார்த்தை அடிபட மாஜவக்காலம் ஞாபகம் என்ன வார்த்தை அப்படின்னு கீதா வார்த்தை அப்படின்னு கீதையை வந்தார். அதுவும் கீதையில சாரமான விஷயம் 18 ஸ்லோகமான 18ஆம் அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமான சர்வதர்மான் பிரித்திஜாவிலே என்ன வார்த்தை? இது ஏகோகம் அகம் ஏகம், 2 சப்தங்கள். இப்பேற்பட்ட அகம் பராத்பரவஸ்துவான அகம், ஏகம் என்னை பெருபற்றும் சௌலபியத்து வடிவமான ஏகம். கண்ணன் பரமசுரன். பரத்து சௌலபியத்து வடிவனான மாம் ஏகம், அது 2 தான் வார்த்தைன்னு சொல்றது. ஏன்னு கீதா புரவச்சனத்தை ஆரம்பித்து கீதை என்ன சொல்றா? கீதா சுகீதா கர்த்தவியா கிமன்னி சாஸ்திர விஸ்தரை, வேறு சாஸ்திரம் சின்ன பிரிவுடன் யாஸ்வயம் பத்மநாபஸ்து முகபத்வாத்யா, எம்பெருமானுடைய திருவாக்கால் ஒரே கிரந்தம், ஒரே புரந்தம் கீதை. ஆகையினாலே அதற்குள்ளே 18ஆம் அத்தியாயத்திற்குள்ளே சர்வதர்மான் பிரித்திஜாக்குள்ளே 2 பதங்கள், அது வார்த்தை என்றது. மாம் ஏகம், மாம் எப்பேற்பட்டமாம் சகல கல்யாண குணாத்மனான் எம்பெருமான், அகடகனான் சமர்த்தனான் எம்பெருமான். சுவாமித்துவத்தை சொல்றது, பரத்துவத்தை சொல்றது, பரத்து குணங்கள். ஏக்கம் பண்ணா எப்பேற்பட்ட ஏக்கம், யாரும் உணர்ந்தது சௌலபியத்தை சொல்றது. பரத்தத்தின் சௌரபத்தின் சொல்ல முடியாது எம்பெருமானுடைய வார்த்தை அறிபவ மாஜவக்காரர் வார்த்தை அறிபவ மாஜவக்காரோ அப்படின்னு அது பிராதானியம் கொடுத்து தெளிவுத்த சிந்தைய பாவர் ஊரகத்திருந்தே ஊரகத்துக்குள்ளும் அவ தெளிவுத்த சிந்தையர் நல்ல வார்த்தையை சொல்ல போவர் ஆவார் அப்படின்னு கவனிக்கிறார். இது இன்ட்ரக்ஷன் இந்த பாசகத்துக்கு. வீட்டுக்காரர் என்ன சொல்றா அதை பார்க்க வேண்டியது. அவர் என்ன சொல்றான்னா, கீழில் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய விஜயங்களை அனுபவித்தார். அவைதான் ஆசிரிதார்த்தமாகிலே இருப்பது. அவன் தன்னை இவர்களுக்கு காட்டி வைக்கா. எம்பெருமான் நமக்கோசரம் மறந்திருக்கான். இவர்கள் பாக்கிய விஷயங்களை அந்நியவராவதே என்று ஆச்சரியப்படுகிறார். இவரு சந்தோஷப்பட்டாரா இல்லையோ? எல்லாரும் சந்தோஷப்பட்டார். அதுதாக்கா 2 பத்திலையும் எழுதுறார், 2 திருவாய்மொழியும் எழுதுறார். சந்தோஷப்பட்டா 2 திருவாய்மொழியும் சொல்றார். போன விஜயம்பர அரசந்தானம் இதையும் குழைகிறது. இதுல இந்த கற்பார்லையே ஒன்றுக்கு இன்னும் அதிகமானதுன்னு சொல்லுவார். ஆனால் முதல் பாட்டு பிரியஹிதங்களை அனுசந்திப்பார். திரவியோத்தியில் உண்டான சகல பதார்த்தங்களையும் நிரகேதுகமாக சம்ஸ்லேஷ விஸ்லேஷ சுகிருக்கராம்படி பெண் எழுதினா உபகார செய்தான் சக்கரவர்த்தி திருவனை எழுதி கற்பாரோ என்கிறார். ராமர் எப்பேற்பட்டவர். அன்று சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தி அடதிரப்பகேறு அசுரதம்மை வென்று இரண்டு மனிதன்றோள் 4 தோர்னா உயக்கொண்டு இருந்தன்னை அந்த பாசத்தை சொல்றார். எல்லாரையும் கூட்டிண்டு போனார். கற்பார் ஞானம் வேணும்னு ராமர் எல்லாம் இன்னென்னு அறிவு இருக்கு அப்படி இருக்க. 2வது வாசனம் மேல் சொல்ல போகிற குணங்களை பிரகிருத்தியா கீழில் பாட்டு சொல்லும் குணஹானி என்னும்படி மேலில் பாட்டுக்கள் குணாதிக்கம் சொல்லுகிறது நிலைச்சீரம். எப்படின்னா
படிக்கட்டு வர்றாரு. படிக்கட்டேற மாதிரி ராமர் முதல்ல சொன்னாரே, ராமர் குணத்துக்கென்னும் நாட்டில் பிறந்தவர் நானற்கடன்யாவரோ, நாட்டில் பிறந்து படாதர விட்டு மிருகக்கா நாட்டை நிறைய இதை மரக்கரை நாடி தெரிந்திட்டு தேடி தெரிந்திட்டு நாட்டை அழித்து உயிர்ச்சேர் நடந்தமை கேட்டுமே. தானே நடந்து ராவணனுக்கு இதம் சொல்லி ஒவ்வொன்னா அழித்துண்டு வந்து அவன் பண்ணான். இப்பாட்டில் திரவியோத்தியுள்ளார் ராமகுணைகிறார் பெண்ணின் விளைவையோ நாட்டில் உள்ளாருடைய விரோதர்களையும் போக்கி ரட்சிக்கும்படிக்கிறேன். நாட்டில் பிறந்தவர், நாட்டில் பொருளாதாரம் என்ன, நாட்டில் பிறகு இன்னும் வருகிறார். நாட்டில் பிறந்தவர் என்ன சுவாமி அப்படின்னா ராம குணங்கள் நடையாடும் இடத்திலே பிறந்தவர்கள் என்கிறது. பெருமாள் எங்கிருக்கார்? என் வீட்டிலே இருக்கார். பெருமாளுடைய எல்லையில்லாத இடம் இல்லை இது. ஆகையினாலே இக்ஷ்பா குணம் எம் பூமி சசி எல்வன காரணா ராமாயண ஸ்லோகங்கள் ராமாயணத்தலகா தேன் மைத்திரி ஊரே எரிஞ்சி ராவணனுக்கு அட்வைஸ் பண்றாரு சீக்கே. அவர் போய் சரணாகதி அடை தேன் மைத்திரி புகழதேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணிக்கோ, நீ பழுத்தப்படுற கேட்கறதுக்கு. அந்த மாதிரி கற்பரோ என்றது பின்பாட்டில். இங்கே ஆளந்தையாவரோ என்பது கல்வியினுடைய பலம் ஆளாக இருக்கிறது. படிக்கிறதுலாம் என்னத்துக்கு அறிவே கைங்கரியத்துக்காக ஆகும். முதல் ஆளவோ வந்தார், இப்ப இங்க கைங்கரியம் பண்ணுவா என்பதால் சக்கரவர்த்தி விட்டு வேற இடத்துல கைங்கரியம் பண்ணுவார்களோ அப்படின்னு. அதுல கீழில் பாட்டில் முதல் பாட்டிலே சப்தாதி விஷய பிரமணனாய் சர்வேஸ்வரன் என்று வருத்த தத்துவமுண்டோ என்று கேட்டார். வாய் கேட்டிருக்கிறவர்களை தான் வந்து அவதரித்து தன் விடுவிடைகளும் குணங்காலும் வசீகரித்து தன்னை அல்லது அறியாதபடி பண்ணினான் என்று சொல்லித்து ராமர் பிறந்து ராமனிடத்தில் சொன்னார் சம்பூர்ண முதல் வாசகத்தில். இப்பாட்டில் இது ஊரேத்தமோ தன்னால் அல்லது செல்லாமையை பண்ணி போகட்டு போகையாகிறது படுகொலைக்காரரோ பாதியடை அங்கு செய்யாதே தன்னோடே கூட கூட போய் ரட்சித்து குணத்துக்கு என்கிறார். என்சராமன் பஷ்யே தூ அப்படின்ற ஸ்லோகம். யார் ராமர் பார்க்கலையோ அவன் பிறந்து உபயோகம் இல்லை அப்படின்றார். அது ராமன் யார் பார்க்கலையோ அவனுக்கு துக்கம் இல்லை, அவனுக்கு இருக்கவே முடியாது அப்படின்றார். அந்த மாதிரி ராமே பிரதானம் வகுங்கராக எல்லாரையும் ராமராமான்னு சொல்ற மாதிரி பண்ணாரே இதுவரேத்தன் அப்படின்ற இரண்டாம் பாட்டு. மூணாம் பாட்டு சிசுபாலனையும் உள்படா தன் திருவதிகளிலே சேர்த்து கொண்ட பரம கிருப்பையை இருந்தவர்கள் கேசிகந்தாவினுடைய கீர்த்தியை வடிவே வேறொன்றை கேட்பதோ சிந்தனை. இதீரங்கீர்த்தனிய கேசவஸ் மகாத்மனகா ஆம்னாம் சேஸ்திரம் அசேஷேன பிரகீர்த்தித்தம் பிரகிருஷ்டேன கீர்த்தித்தம் பிரகீர்த்தித்தம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மத்தன் கேட்பரோ. கேசவன் யாரு? கண்ணன். கேட்பார் செவிசுடு கீழ்மே விஷுகளையும் ஷேட்பால் படம்புகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பாலடைந்த தன் அறிவாரை அறிந்துமே. கீழ் கற்பார் என்றது அதாவது முதல் நடுவு இறுதி, பிகினிங் சென்டர் எண்ட். தன் நெஞ்சிலே ஊத்திருக்கும்படி வாசனை பண்ணுகையாவது இனி கேட்கையாவது வாசனை பண்ணினான் ஒருவன் ஓர் அர்த்தத்தை உபகாரித்தால் அத்தை புத்தி பண்ணி விஸ்வசித்திருக்கை. ஒரு விஷயம் சொன்னா அது அனுபவத்துக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண அனுஷ்டான பரிகந்தம் ஆக்கிரவன் தான் கேட்க இல்லை. நடுவிருந்த நாலு நாளும் தன் நெஞ்சு தெளிவு பெருந்ததில்லையே ஆகிரம் விடுக்காட்டில் இருவருக்கும் பரம் ஒத்திருக்க கிடவதே கத்திரநாயகரும் கேட்க வேண்டுவதென்றே கத்து தெளிய கண்ட அர்த்தத்தை கேட்டு விஸ்வசித்திருக்கை. கல்வியிலும் அதன் பதரூபமான கைங்கரியத்திலும் அன்வயிக்க பெற்ற நாயகரும் ஆச்சாரியன் பக்கவரே ஓர் அர்த்தத்தை கேட்ட மாத்திரமாயிருந்தாலும்
தனக்கு ஒரு ஆபத்திலே புதுவகைக்கு ஒரு குறையில்லை. அதுக்கன்னு உயர்ந்திருந்தார். முதல் பாசுரத்திலே கேட்பார்கள் என்றார். இரண்டாம் பாசுரத்திலே ஆழிசை என்னார். மூணாம் பாசுரத்துக்குள்ளே ஆச்சாரியன் பக்கலிலே கேட்ட மாத்திரமாயிருந்தாலும் தனக்கு ஒரு ஆபத்திலே உதவிக்கு ஒரு குறையில்கிறே. அனுஷ்டான பர்யந்தம் பத்துமூர் கேட்பரோ கீழ்ச்சி ராமவிற்த்தாந்தம் தான் கேட்பரோ இவர் சுவாகம் இருந்தபடியின் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ என்னார்க்கு இங்கே கேசவன் கீர்த்தி அல்லால் மத்தும் கேட்பரோ என்னார் இல்லை. இவர் கடி என்னில் ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்ம அவதாரத்தை எது சந்தித்த போரு தயரதற்கு மகன் தன்னேன் மத்திலேன் தஞ்சமாக என்பர். ராமாவதார சொல்லிட்டு தசரத்தின் மகன் பத்து எனக்கு ஆரம்பம் இல்லை பெருமாள் சொல்றது. எந்த பெருமாள்? குலசேகர பெருமாள். இவ்வவதாரத்தை அனுசந்தித்த போது நம் கண்ணன் கண்ணுளில் இல்லையோர் கண்ணே. கிருஷ்ணாவதாரம் சொல்றப்போ கண்ணன் வேற யாரும் இல்லை இல்லை. இப்படி இடிந்த துறைகள் தோறும் படுந்தவந்தால் ஓர் ஒருவரை எங்கெங்க போனா அங்கங்கே இருந்தது. கிருஷ்ணாவதாரம் அறுவெட்டு இல்லை என்ற, ராமாவதாரம் அறுவெட்டு இல்லை மேற்படி இல்லை என்ற ஊரோகுணங்களை அனுபவிக்க புக்கா
ம். ஓகே. நாம் 4ஆம் பாட்டு. சிசுபாலனுக்கு தன்னை கொடுத்ததோர் ஏத்தமோ பழையத்திலே மங்கி கிடந்த ஜெகத்தை உண்டாக்கிய மகாகுணத்துக்கு என்கிறார். சிசுபாலனில் குறைந்தாரில்லையிலே சம்சாரிகளில் தன்மை அறிபவர் தாம் அவர் காலன்யாவரோ பன்மை படர்பொருள் ஆதுமில் பாடி நெடுங்காலத்து நன்மை புனல் பண்ணி நான் மகனைப் பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோத்தே சூழல்கள் சிந்தித்தே. தத்துவஸ்திதி அறியுமவர்கள் தாம், அதாவது இதனுடைய உற்பத்தி அவனுக்காக கண்டு தெரிந்திருக்கும் அவர்கள். ஜெகத்தையும் சிருஷ்டித்தான் அவனுக்காக அப்படின்ற சிருஷ்டஸ்தம் வனவாசாயா போலே. சுமித்ரா சொல்றான் யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. சிருஷ்டஸ்தம் வனவாசாயா அப்படின்னு. அவனை காட்டுக்கு போறதுக்கு தான் பிறந்திருக்கே. அவன் என்ன சொல்றான்? லக்ஷ்மணனுக்கு என்ன அட்வைஸ் பண்றான்னா, ராமன் தசரதன் பித்தி மான் பித்தி ஜனகாத்மஜாம் கஜதாதி யதா சுகம் அப்படின்னு சொல்றார் காட்டுக்கு போச்சு. அந்த மாதிரி ஜெகத்காரண வஸ்துவை உபாசியம் என்றறியும் இவர்கள் காரணத்து தேஜகா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ன ஜென்மாத்தியசிகரகா என்றான் என்பதிலே. திருஷ்டிக்கு பலமென்னா மோட்சம். அப்படி சிருஷ்டித்து புனல் பண்ணி நான் மகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கே தூத்தே சூழல்கள் பிளான்கள் சிந்தித்து அதுக்கென்னும் உயர்ந்தது கவனிந்த. 6ஆம் பாட்டு. 5ஆம் பாட்டு. ஜெகத் சிருஷ்டி பண்ணுறது ஒரு ஏத்தமோ சிருஷ்டமான ஜெகத்தை பிரளயம் கொண்ட மகாவராகமாய் எடுத்து ரட்சித்து குணத்துக்கு என்கிற சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடதன்னி சூழ்வரோ ஆழப்பெரும் மணல் தன்னுள் அருந்திய ஞானத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடை தான் கொண்ட கேழல் திருவருவாயத்து கேட்டு உணர்ந்துமே. தான் தன்னோடு உறவர ஜீவிக்கைக்கு உறுப்பான விருகு பார்க்கில் தந்தாம் அபகரங்கள் சித்திக்கைக்கு விருகுகள் பார்க்கில் உபாயங்களே பலவென்றே அடியானுக்கு அடியோடேயிலே அன்மயம். அடியான் அப்படின்னு அடியோடே அன்மயம் திருவடி. மாயன் கடதன்னி சூழ்வரோ ரட்சவர்க்கத்தினரே ரட்சணம் வருதலையானால் தான் தன்னை பேணாதே நோக்கும் ஆச்சரிய பூதனானவருடைய திருவிகளை எழுதப்பட்டவர். ஸ்ரவண மரதங்கள் பண்டியும் சூழல்கள் சிந்திக்கில் மாயன் கடதன்னி சூழ்வரோ தான் ஜெகத்காரணத்துவார் குணங்கள் ஒன்றும் குறையாறுபடியே சங்கல்பத்தாலே ஜெகத்தை சிருஷ்டித்தான் என்னும் ஒரேத்தமோ பிரளயம் கொண்ட பூமி தன்னுடைய தன் உருக்கெடுத்து வேத்துருக்கொண்டு எடுத்த இவ்வுபகாரத்துக்கு அதுக்கான வேத்தம் வராகாவதாரம் ஜெகத்திட்டுக்கன் வராகாவதாரம் இருக்கணும் இருக்கன். நெக்ஸ்ட் அதுக்கன்னு இருக்க வந்த 6ஆம் பாட்டு. கீழ்ச்சென்ன குணங்கள் தான் ஓர் ஏத்தமோ அலம்பிருந்த தரைக்கை கொண்டு கோட்டங்கை வாமனனா இந்த பூமியை ரட்சித்து மகாகுணத்துக்கு என்கிற கேட்டு மடந்தர கேசவர்காலன்யாவரோ வாட்டவிராவன் கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு ஈட்டன்கொள் தேவர்கள் சென்றிருந்தார் கிடர் நீக்கியா கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் கண்டுமே. ஓர் ஆச்சாரியன் ஓர் அர்த்தத்தை உபதேசித்தால் அத்தை சிரவணம் பண்ணி ஏவம் ஜாத்வா பவிதுமருகதி என்கிறபடியே பின்ன வர்த்தத்தை தெளிந்திருக்கும் அவர்கள் கேசவர்காலன்யாவரோ ஆச்சாரிய அனுகிரகம் பெற்று அவர் சொன்ன மாதிரி விதயமே நடக்கும் அவர்கள் பொறும்பு ராஷ்டிரியர் இல்லாதபடி தானே ஆஷ்டிரியனானவனுக்கு ஒளிய ஆளாதரோ ஆவாம் தவாங்கே சம்பூது அஸ்மான் கேசவனாமான் என்கிறபடியே பிரசஸ்த கேசன் என்றுதல் வாட்டமிராவன்கை
கொடுத்து மாறக் கடவதன்றியே எப்போதும் கொடுக்கையிலே ஒருப்பட்ட கை ராவணாவர்களை தலையெடுத்து போகடவண்ணாமைக்கு நிபந்தனம் உண்டாகையாலே அதை செய்தனன். மாவலி வாதிக்க வாதிப்புண்டு, மாவலியை கொல்ல இது பத்தாஷாக அவன் நிறக்கொண்டு கிராமிகளைப் போல ஒருவர் ருச்சிராயும் ஒருவர் போராதே தலையிருப்பாரும் தலையிருப்புண்பாரும் திரிய கடவு ஜாத்தீரே. இப்படி சேராட்சேத்தியாயிருக்கிறவர்கள் ஆபத்து மிக்கவாறே தந்தாம் விபவங்களை போகட்டு எல்லாரும் ஒருவராய் வந்து விடுவார்கள். பிரயோதர்பாந்தராயும் பகவான் பிரார்த்திக்கிறார் எல்லாரும். ஈஸ்வரன் நம் பக்கல் வரத்தட்டின் என்றிருக்குமா போலே செந்திருந்தார்கள் நீக்கியா கூறு செய்வானம் அம்பலத்தை இருந்தால் ஈஸ்வரனும் நம் பக்கல் வரத்தட்டின் என்றிருக்குமா போலே. எல்லாரும் கூறு கொடுத்துருக்காங்க உடம்புல. நாபீல பத்மா, அந்த மாதிரி திருமால் பிலை பிராட்டி எல்லாரும் இடவரை எல்லாரும் நம் பக்கல் உறவிடம் என்றிருந்தவர்கள் தங்கள் ஆபத்தின் கனவிலே துர்மார்கள் இருக்கிறவர்கள் திரட வந்து இறந்தது என்று திருவில்லத்திலே கொண்டு அவர்கள் இடரை போக்கிறபடி அந்த மாதிரி இருந்தவர் ஐஸ்வரமான மேன்மையையும் கிடக்க செய்தே தீயப்பதியான தான் இருந்து ஆசிரியை ரட்சித்த நீர்மைக்கு பிரளயம் கொண்ட பூமியை எடுத்து ரட்சித்தது ஒரு குணமோ அப்படின்ற எல்லாத்திலும் திருவிக்ரம அவதாரத்திலே வராக அவதாரத்துக்கு அதிகமான திருவிக்ரம அவதாரம் உண்டு. 7ஆம் பாட்டு. இப்ப அத்தை குறைதல் பண்ணி ஸ்ரீபதியான தன்னை தாடவிட்டு இறந்து ரட்சித்தது பெரிய ஏத்தமோ தேவதாந்தர வசனம் பண்ணின மார்க்கண்டேயனை விஷயகரித்து இம்மகாகுணத்துக்கு என்கிறார். கண்டும் தெரிந்தும் கத்தார் கண்ணக்காலன் அவரோ ஒன்றுன்னதத்துங்கள் மார்க்கண்டேயனுக்கு வாடினாள் இண்டை சிறபடி ஈஸ்வரன் கொண்டு செல்லா கொண்டங்கு தந்தரம் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமே கத்து தெளிந்து கண்டார். ஒரு பக்கத்திலே ஒரு அர்த்தத்தை சிக்ஷித்து அதிலே தெரிய வாசனை பண்ணி பின்னே சாட்சாத்கார பரியந்தமாக்கி வைப்பார். முதல் இருக்கணும், அப்புறம் தெளிவிடணும், அப்புறம் காணணும். தேர்ட் ஸ்டேஜ் ஸ்ரவண மனதங்களாத்தான் தரிசன சமாகாரத்தலமும் சென்றதற்குவிரே. இங்கே இதுலையும் அந்த கத்தியத்திலையும் தரிசன பிராப்தி, ஞான தரிசன பிராப்தி 3 விரை. ஞானத்துக்காக ஒரு கத்தியம், தரிசனத்துக்காக ஒரு கத்தியம், பிராப்திக்காக ஒரு கத்தியம், 3 அவஸ்தை. அந்த மாதிரி கண்ணற்காலன் யாவரோ ஞானவராயிருப்பார் தியய வஸ்துவை விட்டு புறம்பே போவாரோ தன்னை ஆசிரியத்த இந்திரனுக்காக தன்னை தாழ்விட்டுவரேத்தமோ மாமே விஜய பிரபத்தின்றே மாயாமே தான் தருந்திரே என்ன கடவுள் அவன் தேவதாந்தர வதனம் பண்ணி அதுக்கு மேலே அவன் புருஷகாரமாக கொண்டு வந்து காட்டிக் கொடுக்க இன்சீமான் தன்னை ஆசிரியத்தவனை அடிவிடாதே புறம்பேயாயகரும் கொண்டு போய் ரட்சிப்பித்தான் என்னும் குணம் அவனுக்கு உண்டாக மார்க்கண்டேயனை ரட்சித்து நீர்மைக்கு தாமசபுருஷர்கள் ஓட்டை சகவாசம் சர்வேஸ்வரனுக்கு தியாகஹேத்து, சத்வனிஷ்டரோட்டை சகவாசம் அவனுக்கு ஸ்வீகாரஹேத்து. இங்கனை இருக்கு செய்தே இதை அவன் முன்னிலையாக வந்து இவனுக்கு காரியம் செய்தது. அவன் கூட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். இது அது கண் பெறுது. 8ஆம் பாட்டு. தேவதாந்திர வதனம் பண்ணின இவனை விஷயகரித்த மகாபுரத்தை காட்டிலும் நரத்வ சிம்மத்வங்கள் இரண்டும் உடைய மேல் இட்டு கொண்டும் ஆஷ்டிதலட்சணம் பண்ணின மகாகுணத்தை அள்ளி செய்கிறார். செல்லமிடந்தவர் செல்வந்தன் சீரன்னி கற்பரோ எல்லையனார பெருந்தவத்தால் பலிசெய்யும் வரை அல்லன்பனை செய்யும் இளையனாகத்தை மல்லதறி உருவாய் செய்த மாயம் அறிந்தவை. அறிவுருவாய் செய்த மாயம் அறிந்தவை. ஆபாசமான ஐஸ்வர்யாத்ம பிராப்தி மாத்திரங்களே பரிவசியாதே எல்லையனமான பகவத் புருஷார்த்தன் அளவும் செல்லமடந்தவர்.
அவனுடன் நித்தியபோகம் வேண்டி இருக்கும் அவர்கள் பகவத் சரணார்த்தி என்றான். வாய்க்கரையான பிரகிருதி பிராகிருதங்கள் என்றுக்கே ஆத்ம யாத்தாத்ம ஜான பூர்வகமாக பகவத் பிராப்தி அளவும் செல்லமுடர்ந்தவர்கள். செல்வந்தன் சேர்ந்து கற்பரோ ஸ்ரீமானுடைய கல்யாண குணத்தை விட கற்பரோ இன்னும் சொல்லாய் ஸ்ரீமானே என்ன கடுவது. அந்த மாதிரி ஒருவன் புருஷகாரமாக கொண்டு வர அவனை ரட்சித்தது ஒரு குணமோ, தமப்பன் பகையாக யாரு ஹிரண்யன் உத்தமாங்கம் ஒரு வடிவம் திருமேனி ஒரு வடிவம் ஆக கொண்டு ரட்சித்த குணத்துக்கு தலை சிம்மம், கீழே மனுஷரூபம், பெத்தார் பெத்தொழிந்தார் பின்னனின் அடியேனுக்கு உத்தானாய வளர்த்து என்கிறபடியே வந்து ரட்சித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஒன்பதாம் பாட்டு ஆஷ்டிதற்காக நரசிம்மாவதாரம் அதே குணமான சாரத்த விற்த்தாந்தத்தில் சிந்திக்கிற மாயபரிபுர மாயவற்காலவரோ யார் மாயன் கண்டவன் தாயும் சர்வர் நூத்தோர் மங்கா கௌரவாள் மங்கா ஊரை வெக்காய் பாண்டவர்களுக்காக தேசமணி ஒரு சாரதியாய் சென்று தேர் நடத்தி சேனையை நாசம் செய்திட்டு பதினெட்டு சைன்யத்தை நாசம் செய்திட்டு நடந்த நல் வார்த்தை அறிந்தவை. நல்வார்த்தை ஏது? மாம் ஏக்கம். மாயவிருபவர் அவன் வியாபார வளங்களும் ஆஷ்டிதார்த்தமாய் எம்பெருமானுக்கு என்ன வேலை? ஆஷ்டித சம்ரட்சணமே மேலே பிரதானமான காரியம். பிரித்திரோனாயும் சாதுனாம் ஆச்சரியமாயிருக்கும் என்றறியுபவர்கள் மாஜவற்காடின்யாவரோ ஆசிரியபரதந்திரனானவருக்கு அன்றி ஆளாவரோ தாயும் சொல்வது நூத்தோர் மங்கா. சரி, கீழே செய்தல் அடங்கலம் தன் சுவாதந்திரியம் கிடக்கு செய்தவீரே. அவ வந்து கேட்டா அவளும் உதவினார். இது 9 வாழ்சிரத்தில் சரட்சணத்துக்கு திருவகிராகிலும் உண்டே அங்கு. அவ ரட்சணத்துக்கோசம் கேட்கிறா, பேரு சகாயம் பண்றார். அதே போல இந்திரே இங்கு ஆஷ்டபரதந்திரனாய் தன்னை எளிய மாறி பாண்டவர்களுக்காக உடம்புக்கு ஈடிடாது எதிரம்புக்கு இலக்காக்கினை நீர்மைக்கு போறவனுக்கு சின்னவர்கள் தானும் பணத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டான். யாருக்கு? இந்த பீஷ்மர் விட்ட தருணம் கண்ணு எதிர்பட்டுதான் மாறுவுக்கு. அப்புறம் 10ஆம் பாட்டு அரவன் கீழ் பண்றார். இப்ப சொல்லியிருந்தேன், கீழ் சேத்தனுக்கு பண்ணின உபகாரங்கள் எல்லாம் சம்சாரத்தில் இருக்க செய்தே பண்ணினவீரே. அவங்க வந்து கேட்டா பண்ணான். அதுபோலல்ல சம்சாரம் மறுவிலிடாதபடி பண்ணி தன் திருவடிகளை சேர்த்து கொண்டது ஒரு மகோபகாரத்தை அவர் செய்கிறார். வார்த்தை அறிபவர் மாஜரக்காலன்யாவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்புவை பெயர்த்து பெருந்துன்பம் வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் க்ஷேமத்தை எண்ணி தெரிவித்தேன். அதுக்கு பரிசானது இந்த மகாபாரதம் எல்லாவற்றாலும் சொல்லித்தாய்த்து ஒரு வார்த்தை ஆகாதே. பிரயோஜனவற்றாவதிலே வார்த்தையாவது. வார்த்தை எது பிரயோஜனப்படுறதோ அதான் வார்த்தை. ரொம்ப நூலுக்கு படபடான்னு சொல்லிட்டு வார்த்தை இல்லை, அது பொழுதுபோக்கும். மாம் ஏக்கம் என்ற இதிலே இங்கு வார்த்தை என்கிறது. கீழடங்களும் கடல் போலே அதில் அமிர்தம் போலே. இது என்டையர் மகாபாரதம் கடல் போலே. அதன் அமிர்தம் மாம் என்கிறபடியான பரத்துவம், ஏக்கம் என்கிறபடியான சௌலபியம். மாஜவற்காலன்யாவரோ அவன் என்னையே பத்து என்று சொல்லார் என்றால், மாமேக்கம் சிலம்புதான் சொல்லார் என்றால், இவர்கள் அவனை வடியவும் பத்துவர்களோ வேறு யாரும் பத்தினாலோ இல்லையே. மாஜவன் வியாமோகத்தை விடையவன். மாஜவன் வியாமோகத்தை விடையவன். ரகசியங்கள் எல்லாம் வெளியிட்டாதிரே இவள் குழல் முடிக்கைக்காக தரூபினி குழல் முடிக்கிறதுக்காக ரகசியத்தை ருத்ரனுக்கு சொன்னான். அவனை யுத்தத்தில் தூண்டனே அதுக்காக. போர்த்த பிறப்பட நோயிடும் மூப்பு இறப்பு பேர்த்து பரணிக்கோடு
அறிந்தா போல இவ்வாத்மாவை அடையவண்ணார்படி சூழப் பொறிந்து கிடக்கிற ஜென்மங்கள் அவை புக்குவிடத்து புகக்கடவு வியாதி அங்கனையாகிலும் சிறிது நாள் செல்லார்வை எழிவிழுந்தா போரிக்கிற ஜரை என மூப்பு அங்கனையாகிலும் இருக்கவண்ணார்படி இவனுக்கு அனுபவமான விநாசம் டெத்து இவற்றையெல்லாம் பேர்த்து ஈஸ்வரருக்கும் ஒருவரை பார்த்து தள்ள வேண்டும்படியே இவன் தென் கணம் எப்பேற்பட்ட கர்மானதுன்னு அவனும் பார்த்துதான் நம்ம கிளியர் பண்ணுமே தவிர அத்தனை சிரமமான காரியம். விரகன் நடும் சுவர் தள்ளுமா போலே தள்ளி பெருந்துன்பம் வேறற நீக்கி ஜன்மம் போனால் அனந்தரம் வரக்கடுவதான கைவல்யமாகிற மகாதுக்கத்தை சுவாசனமாக போக்கி கீழ் நின்ற நிலை தான் என்று எண்ணும்படியே இதன் தன்மை அறிவினை ஒரு ஷரீர பரிகிரகம் பண்ணியாகிறம் பகவத் சமாஷ்டனம் பண்ண யோக்கியரை வென்கிறே கைவல்யனுக்கு அதுவும் இல்லை என்ற இது நித்தியவிநாசவரே தன் தாளினை கீழ் சேர்த்து பாதரேகை போல இருக்க திருவள்களிலே சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி பின்னே இவருடைய மீட்சி தன் புத்திஹீனமாம்படி பண்ணி விடுகை மீட்சி திரும்புகிறது இவன் நினைவோடு தன் சங்கல்பத்தோடு வாசி இரும்படி பண்ணகை எம்பெருமான் கிருதம் பண்ணேன் இவன் மட்டும் அந்த மாதிரி பண்ணி வச்சுடுவான் பகவான் இவனும் சேதனாயிருக்க செய்து முக்தனானால் கொள்ளும் நானா பவனமும் அவன் புத்ததீனமாக இருப்பது அவன் நினைச்சமாடி இவன் நினைக்கிறான் இவன் கையிலே இவனை காட்டி கொடுத்தாலும் அவனுக்கு அஞ்ச வேண்டார் வழியா இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றதுனால எண்ணி தெளிவு தூ இத்தை மனோரத்தை தெளிந்து அவன் என்னையே பத்து என்று சொன்னதில் தலையாடிய சகல விரோதங்களையும் நானே போக்கி என்னை தருவன் என்று சொன்னதே தெரிந்து இருக்கும் அவர்கள் தலையாடின் சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி என்பது அவனுக்கள் ஆளாளர் கீழ்ச்சன்குணங்கள் எல்லாம் முன் மண் தின்ன வேணும் என்று எழுத பிரஜைக்கு அத்தையிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணுமா போல யாரு மாதாவானவள் அவர் மண் கொடுக்கலாம் மண்ணு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இங்கு இவத்தினுடைய ஹிதமையை பார்த்து சம்சாரம் தொடக்கமான சகல விருத்தங்களும் உறவிடாதபடி போக்கி தன் திருவர்களின் கீழே வைத்து ரட்சித்த பெரிய நீர்மைக்கு பூர்வமோ கீழ்ச்சென்ற இடங்களும் அதெல்லாம் சம்சாரிகளை செய்தவை இது ஈஸ்வர இச்சையாலே செய்வதே அது வார்த்தை மாதவர்காலம் யாவரோ அதுக்கு ரெண்டு தடவை சொல்ற அந்த பாசுரத்தை சேவிக்கணும் அது ஈஸ்வரேட்சையால் வந்த பாசனம் மிச்சமெல்லாம் சம்சாரத்தை தளர்ந்தார் தாவளம் அப்படின்னு அவளுக்காக உதவினது முதல் நிகமத்தில் இத்திருவாய்மொழி பிரசித்தார் சம்சாரத்துக்குள்ளே இருந்து வைத்து சுத்தபாவர் என்கிற தெரிவித்து விரிந்திருந்தவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெரிவித்த கண்ணனை தென்குருகோ சரகோவின் சொல் தெரிவித்த வாயிரத்தில் யூகத்தும் வல்லாரவன் தெரிவித்த சிந்தையர் பாமரு மூவிரகத்துள்ளே அப்படி என்ன சொல்றாரு இங்கே பாபபூயிஷ்டமான தேசத்திலே என்றபடி பாமரு மூவிரகத்துள்ளே பாபத்தை பாவென்று கடை குறைத்தலாய் பாபபூயிஷ்டமான தேசத்திலே என்றபடி அவ்வருகே ஒரு தேச விசேஷத்திலே போனால் பேச கடவ தெளிவை அதுக்கு எதிர்க்கத்தான் இங்கே இருந்தே விடையொருவார் மேல இருக்கு 8ஆம் இடத்துல இருக்கு பருவரம் அங்கே எதிர்வாளுக்கு ஒரு தெளிவு இருக்கு அந்த தெளிவு இங்கே பெறுகின்றார் சர்வேஸ்வரன் தானே எங்கு வந்து அவதரிக்கிறோம் சோகமோகத்தை பண்ண வல்ல சம்சாரத்தை இருந்து அவனுக்கு வந்தா இங்கே சோகமா ஆதியும் சூரியரே இங்கு வந்து பிறந்தவன் அவனுக்கு ஒரே சோகம் இங்கே பூதனை தரிசனம் சகடாதரவஞ்சன் எல்லாம் அவனுக்கு ஒரு தொந்தரவே பண்ணிட்டு வந்திருக்காவா ஆகினாலே சர்வேஸ்வரன் தானே எங்க வந்து அவதரிக்கிறோம் சோகமோகத்தை பண்ண வல்ல சம்சாரத்தை இருந்தே தெரிவித்து சிந்தைய இங்கிருந்து அந்த நித்திசூர்களுடைய பாவனை வந்துடும் ஹேயப்பத்தேகமான வஸ்துவையும் தன்படியாக்க வல்ல இவ்விபூதியிலே இருந்து வைத்து சுத்த பாவனாக இருப்பர் அது பலம் இந்த ஆசிரம் வல்லவர்களுக்கு அஸ்மத்கிருதம் ஆரம்பாம் ஹரிசேகரவர்த்திமாம் லக்ஷ்மி எல்லாம் வந்தே குருபரம்பராம் என்ன பண்ணோம்னா ஸ்டாப் பண்ணி போடணும் இல்லையப்பா ஒன்றும் ஸ்டாப் ரெக்கார்டிங்
Stop.